வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பல பேருடைய கனவு என்ன அப்படின்னா திருப்பதிக்கு போகணும் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் திருப்பதிக்கு நம்ம தென் மாவட்டத்திலிருந்து டைரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மதுரையிலிருந்து வாரத்துக்கு 3 நாள் இயங்கக்கூடிய ட்ரெயினை படித்து போவோம். அதுவும் சுற்றி போகக்கூடிய ட்ரெயினாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, டைரெக்டாக சென்னை போயிட்டு அங்கேருந்து திருப்பதி போவோம். அப்படி இல்லை அப்படின்னா தினமுமே விழுப்புரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ஏதாவது ஒரு ரயிலில் விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் நம்ம பயணிப்போம். இந்த ரயில் தினமுமே காலையில் 5:40 மணிக்கு கிளம்பும். ட்ரெயின் நம்பர் 16854 அப்படிங்கிற நம்பரில் அங்கே இருந்து விழுப்புரம் காட்பாடி வழியாக திருப்பதிக்கு பகல் 11:25 மணிக்கு போயிடும். அப்படி போகக்கூடிய ரயில் ரிட்டன் டைரக்ஷனில் அப்படியே 1:30க்கு கிளம்பி நைட்டு 8:35க்கெல்லாம் விழுப்புரம் வந்துடும். விழுப்புரம் வந்து நம்ம சென்னையிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம ஊர்களுக்கு சென்று சேருவது வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் இப்போ இதில் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, அப்புறம் 5, 6 அப்படின்னு தொடர்ந்து இல்லாமல் 3ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் தேதி இந்த ட்ரெயின் ஓடும். 5ஆம் தேதி ஓடாது. 6ஆம் தேதி இந்த ட்ரெயின் நிச்சயமாக திருப்பதி வரைக்கும் போகும். 7, 8, 9 அதாவது 2, 3, 5, 7, 8, 9 ஆகிய 6 நாட்களுமே விழுப்புரத்தில் இருந்து காலையில் 5:40 மணிக்கு கண்டிப்பாக கிளம்பும். எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. அங்கிருந்து காட்பாடி வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் இயக்கப்படும். காட்பாடிக்கு 9:05 மணிக்கு போய் சேர்ந்துடக்கூடிய இந்த ரயிலானது அங்கேயே தான் நிறுத்தி வைக்கப்படும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம திருப்பதிக்கு இந்த ட்ரெயினில் போக முடியாது. அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தி நம்ம விழுப்புரத்தில் இருந்து திருப்பதிக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு தேவையில்லை. அதற்கு தகுந்தாற்போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி இதே நாட்களில், அதாவது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் திருப்பதியிலிருந்து விழுப்புரம் வர்றதுக்கு இந்த ரயில் நமக்கு சரியாக இருக்காது. ஏன்னா இந்த ட்ரெயின் அன்னைக்கு காட்பாடியில் இருந்து பிற்பகல் 4:45 மணிக்கு தான் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா இந்த ஒரு வார காலத்தில் திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சிருக்கலாம். இந்த ட்ரெயினை பயன்படுத்தலாம் அப்படின்னு எண்ணம் இருந்திருக்கலாம். அதனால் அந்த தகவல்களை பகிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.